எங்க பையன் வந்து அவன் இறக்கணும்னு தான் அவனுக்கு விதி இல்ல. சாகணும் நான் வாழணும்னு தான் ரொம்ப ஆசையா இருந்தான் என் பையன். அதனால நான் எங்க போனேன் எப்ப இருந்தாலும் என் பொண்டாட்டி வருவா. 2 பேரும் விருப்பப்பட்டு தான் அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் காதலிச்சு, லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணி அவங்கள வாழ்றதுக்கு இந்த சமுதாயம் விடல. அதனால எனக்கும் என் பையன் ஆசையும் நாங்க அத தடைய இருக்க நாங்க விரும்பல. அதனால நல்லா இருக்கட்டும். பையனும் மருமகளும் நல்லா இருக்கட்டும். நாங்களும் 9 மாசம் ஊர விட்டு வேற வேற ஊருக்கு போயிட்டு நாங்க பொண்ணும் பையனும் நாங்களும் நல்லா இருந்தோம் 9 மாசமும். அதுக்கப்புறம் வேற கேஸ் போட்டு பொண்ண சாகடிச்சுட்டாங்க. நாங்க வந்து பொண்ண பார்க்கணும். எங்க பொண்ணு கண்ணு முன்னாடி வரணும். அப்படின்னு வந்து கோர்ட்ல மனு போட்டு காட்ட சொல்லி சொன்னாங்க. சரி பொண்ண காட்டுங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்தோம். 1 வாட்டிக்கு 2 வாட்டி கூட்டிட்டு வந்தோம். 3 வாட்டி கூட்டிட்டு வந்தோம். விசாரணை வந்து ஒண்ணும் பொண்ணு ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருச்சு. நான் விருப்பப்பட்டு தான் இளவரசர லவ் பண்ணேன். அதனால எனக்கு நான் மேஜரு என்னை விருப்பமா விட்டுருங்க. நாங்க பொழச்சிக்கிறோம். நானே இளவரசன் என்னை கூட்டிட்டு வரல. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எங்களை வந்து வாழ விடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. திவ்யா கேட்டா. அதனால 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி அதையே சொல்லி 4வது வாட்டி 5வது வாட்டி கோர்ட்டுக்கு வரும்போது தான் அந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க. 9 மாசம் கழிஞ்சு அந்த பொண்ணை வந்து கடத்திட்டாங்க. 2 ஒரு குழந்தை வந்து 2 மாசம் அந்த கோர்ட்டுக்கு வரும்போதும். அப்போ வந்து பொண்ணு வந்து அவங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு 4வது ஹியரிங்க்கு வந்து பொண்ணு அவங்ககிட்ட இருந்தா பொண்ணு அவங்ககிட்ட போக மாட்டேன்ட்டா. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசினா எங்கள் அம்மா வந்து என்னை மாற்றிடுவாங்க. அதனால எங்கள் அம்மா கிட்ட நான் போக மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் இளவரசன் அப்பா அம்மா தான் அம்மான்னு சொல்லிட்டு எங்களோட இருந்தாங்க. திருப்பி மறாவது மாதம் ஹியரிங் வரும்போதும் 1 மாதம் கோர்ட்டு லீவு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பொண்ணு நம்ம வந்து அவங்ககிட்ட இருக்குது நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லி வாடகையில் தான் இருந்தாங்க தருமபுரியில். வாடகையில் வந்து 5 மாதம் இருந்தோம். 6வது மாதம் தான் அந்த லீவு கோர்ட்டு லீவு. அப்போ வந்து பொண்ணை வந்து நம்ம எங்கள் பக்கம் தான் நம்ம கேஸ் ஜெயிக்காது. அதனால நம்ம பக்கம் இழுக்குன்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் நான் என்ன சொல்கிறேன் பையன்கிட்ட, நம்ம வந்து 8 மாசமா அங்கங்கே ஒளிஞ்சிருந்து இப்போ 5 மாசமா இந்த தருமபுரியில் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து யாராவது கூட்டின்னு வந்தாக்கா என்ன செய்ய முடியும்? நாம தான் 4 பேர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீ ஒரு பொட்டப்பள்ளி பெற்று வச்சுக்கிற, அதனால உன் பொண்ணு மாதிரி நினச்சி பாருமா, அவங்க அப்பனை இழந்தவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்ட வாட்டி திவ்யா அவங்க அம்மா அங்கே வந்தாங்க. வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட தருமபுரி ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து இளவரசனுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்துட்டேன் வாப்பா, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், இளவரசன் போய் அவங்க மாமியாவை கூட்டின்னு வரான் வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டினா தான் இவங்க மூஞ்சில் நான் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாக்க வந்து ஓடி வந்து நல்லா நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. நல்லா இருக்கிறேன். அப்படி இளவரசன் போயிட்டு ஜூஸு பிஸ்கெட்டு பாய் போட்டு ஜூஸு பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அப்புறம் நாமளும் உன் குடும்பம் என் குடும்பம் தான் கேட்டுச்சு, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என் பொண்ணு வந்து நீ நல்லா வச்சு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நல்லா பேசினாங்க. பேசிட்டு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அப்படின்னு எல்லாம் பேசிட்டு பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி வரோம். அந்த 1 மாதம் லீவு எங்களுக்கு தெரியாது, கோர்ட்டு தான் அந்த ஹியரிங் சொன்னது. அந்த 1 மாதம் லீவில் வந்து பொண்ணு அவங்க அம்மாவை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு, இவ வந்து பொண்ணை எப்படி நம்ம கைக்கு வரணும்னு சொல்லிட்டு அது 1 வாட்டிக்கு 2 வாட்டி வந்து வாரிசு போஸ்டிங் அவங்க வீட்டுக்கார போஸ்டிங் வந்து எனக்கு போடுறாங்க. நீ கையெழுத்து போட்டால் எனக்கு வாரிசு போஸ்டிங் போட்டுருவாங்கன்னு கையெழுத்து வாங்குறதுக்கு வந்தோன்னே கையெழுத்து வாங்கிச்சு. கையெழுத்து போட்டுருவாங்க பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு கையெழுத்து என் பையன் போட வச்சிட்டான். போட்டு லாஸ்ட்டில் பொண்ணு 6ஆம் தேதி இங்கே கோர்ட்டு, 4ஆம் தேதி கோர்ட்டு, சரி. 6ஆம் தேதி எங்களுக்கு கோர்ட்டு, 4ஆம் தேதி பொண்ணை கட்டிட்டாங்க. பையன் வந்து எங்கள் பெரிய பையன் வந்து அந்த மிலிட்ரிக்கு போகும்போது கரசல் போட்டு டிகிரி படிக்கிறான். அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தாங்க போதும் எங்கள் பையனை வந்து வா மாமூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சின்ன பையன் கூட்டின்னு போயிட்டான். அப்போ வந்து திவ்யா அவங்க அம்மாளுக்கு அவங்க திவ்யா அம்மா அவங்க பெரிய அம்மா வந்து எங்கள் பெரிய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லாவும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபோனு தருமபுரி ரோடுன்னா நாங்கள் மேலே மாடியில் தான் இருந்தோம் வீடு. ஃபோன் பண்ணி வர சொல்லவும் நானும் வீட்டில் தான் இருந்தேன். என்கிட்ட ஒன்றும் சொல்லல அந்த பொண்ணு. நான் அதை சாப்பிட்டு பையனை அனுப்பி விட்டு தலைவாரி புக்கு போயிட்டு கட்டு மேலே உட்காந்து புக் படிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. சரி மருமக உட்காந்துக்கிறாங்க, நான் சாப்பாடு செய்து இருந்தேன். இவங்க அவங்க அம்மா ஃபோன் பார்த்தா அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணதும் அம்மா மேலே வந்து வகுத்து வலி, யாருமே என் கூட வலி, நீ வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண கீழே இறங்கி போயிட்டுக்குது. போயிட்டு தான் காரு வந்து உட்கார வச்சு பொண்ணை கடத்திட்டாங்க. பொண்ணை கடத்தினா அப்போ என் பையன்கிட்ட சொல்லிட்டு தான் போய்க்கிறா, இளவரசன் நான் எங்கள் அம்மாவுக்கு முடியலையா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இல்லை நீ ஒரு கடத்தினு போயிடுவாங்க, நீ இரு நான் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே கீழே இறங்கி வந்து கடத்திட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு அப்புறமா எனக்கு பையன் ஃபோன் பண்ணுறான், அம்மாம்மா கடத்திட்டாங்களாம், திவ்யா போயிட்டா தலைக்கே கல் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் போயிட்டு 3 ரூம் பார்த்துட்டு பாத்ரூம் பார்த்துட்டு குளிக்கிற ரூம் பார்த்துட்டு மேலே போய் மேலே மாடியில் பாருமா நான்
மேல மாடியில போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளேயே எங்கள் பையனும் சின்ன பையனும் பெரியவனும் சின்னவனும் வந்துட்டாங்க. அம்மா தலைக்கே கல் வஞ்சும்மா திவ்யாவை கடத்திட்டாங்க அம்மா அப்படின்னா. இப்படி எல்லாம் சேர்ந்து அழுந்துட்டு உடனே B1 ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பொண்டாட்டிக்கு கடத்திட்டாங்க, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், என் பொண்டாட்டிக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு போய் எங்கள் பெரிய பையன், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மகன் எல்லாமே கேஸ் போய் போட்டுட்டு கேஸ் போட்டு மறாவது நாள் வந்து நீங்கள் வந்து விஆர்எஸ் காப்பி வாங்கிக்கோங்க, எஃப்ஐஆர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு மறாவது நாள் போகிறோம், உங்களுக்கு சாயங்காலமாக கோர்ட்டுக்கு போகணுன்ட்டாங்க. அது இது எஃப்ஐஆர் காப்பி வாங்கின்னு வரோம், சாயங்காலம் கோர்ட்டுக்கு, நாளைக்கு உங்களுக்கு கோர்ட்டுக்கு ஆஜராகணுன்றாங்க. அப்புறம் பொண்ணு வந்து கடத்தின்னு வந்து மெட்ராஸ் கூட வந்துட்டாங்க பொண்ணு. அப்புறம் இங்கே வந்தால் 4ஆந்தேதி வரோம். 4ஆந்தேதி வந்தால் பொண்ணு கூட ஒரு 50 பேர் வருவாங்க. அப்பயுமே நான் வந்து வெளில விசாரிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இலவசத்துக்கோசரம் காத்திருப்பேன், நான் 4 வருஷம்னாலே நான் காத்திருந்து எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் இலவசத்துக்கோசரமே நான் வாழுவேன், அதனால நீ பயராது இரு அப்படின்னு சொல்லி பேசி சொன்னான். அதனால நான் சொன்னேன், என் பையன் வேலையும் போலீஸ் வேலையும் போயிடுச்சு, என் குடும்பம் அழிஞ்சு போச்சு, இப்போ வந்து உனக்கு அம்மா வேணும் போறியான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாம்மா அவள் வந்து வலையில மாட்டிட்டா, அதனால நீ எதுவும் திட்டாதம்மா, என் மான பைத்தியக்காரனை பண்ணிட்டு போறேன்னு சொல்லும்போது, எதுவும் திட்டாதம்மா, அவள் வந்து வலையில மாட்டிட்டா, வாமா எத்தனை வருஷம் நான் காத்துங்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் போயிட்டோம். போயிட்டு அப்புறம் திருப்பி மறாவது இறங்கிக்கு வர சொல்கிறாங்க. மறாவது இறங்கிக்கு வரும்போது தான் எல்லாம் செம கூட்டம். யார் நாங்கள் 4 பேர் மட்டும் தான் வருவோம். யார்? எங்கள் பெரிய பையன் மிலிட்ரியில் இருக்கிறான், எங்கள் வீட்டுக்காரர், நான், அவன் 3 பேர். 1 மாதம் மறாவது 1 மாதத்துக்கு 1ஆந்தேதி திருப்பி கேஸ். எங்களுக்கு கேஸுக்கு வரும்போதும் வந்தால் மறாவது நாள் 2ஆந்தேதி கூட்டம் வந்துட்டு பயங்கர கூட்டம். ஒன்றும் நிர்வாகம் இல்லை. இவனை வந்து எப்படினாலும் பிடிக்கணும்னு எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவங்க ஒரு 50 100 பேர் வருவாங்க கோர்ட்டு உள்ளார. எனக்கு அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப கொஞ்சம் இது இருப்பார், நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். அப்போ இருந்தால் சரி எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு லாஸ்ட்டில் கீழ் கோர்ட்டில் கேஸ் இல்லை, மேல் கோர்ட்டுக்கு 2ஆவது மாடிக்கு வாங்கிட்டாங்க. 2ஆவது மாடிக்கு போனால் நான் இளவரசுக்கோசரம் நான் காத்திருப்பேன், நான் இன்னும் 4 வருஷம் கூட எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லை, என் தம்பிக்கு அம்மாவுக்கு எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு, அதனால எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் எப்போனாலையும் காத்துனுப்பேன், உன்னை கட்டிக்குவேன்னு சொல்லி பேட்டி கொடுத்தேன். சரி அதே மாதிரி அப்பயும் சொல்லிட்டான், சரி அப்படி தான் இரு, நான் அவனுக்கு கோசம் காத்துங்கிறேன்னு. திருப்பி மறாவது நாள் 1ஆந்தேதி நடந்துச்சுன்னா 2ஆந்தேதி காலையில் கூட்டின்னு போயிட்டு பேட்டிக்கு வாலண்டரி கொடுக்க வைக்கிறாங்க. அப்படியே அது நைட்டு போய் 1ஆந்தேதி நைட்டு என் பொண்டாட்டிக்கு என் மாமியாளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனால் நான் கேஸ் போட்டு போகிறேன்னு போய் எங்கள் 2 பேர் அவங்க மாமியார் கேஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இதில் வக்கீல்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு போகும்போதும் 2ஆந்தேதி நைட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். கிளம்பும் போதும் அப்போ பொண்ணு வந்து அவங்ககிட்ட போயிடுச்சு. நாங்கள் போகிறோம், போயிட்டு வக்கீல் ஆஃபீஸில் கேஸ் கொடுத்துட்டு 2ஆந்தேதி கிளம்புறோம் வீட்டுக்கு. 2ஆந்தேதி கிளம்புனாக்கா 3ஆந்தேதி அந்த 2ஆந்தேதி காலையிலே அந்த பொண்ணை கூட்டின்னு போய் கோர்ட்டில் வாலண்டரியாக இளவரசி எனக்கு பிடிக்கல, வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா இவனை முடிக்கணுன்ற ஒரு அர்த்தத்துக்கு. என் பையன் வந்து சாகரவனையில் அவ்வளோ ஒரு கோலை கிடையாது, அவன் வந்து வாழுவான், எங்களுக்கோசரம் வாழுவான். அந்த கோர்ட்டில் கூட அதான் சொன்னேன், என்னைய நம்பி அவள் வந்தம்மா, என்னைய நம்பி நீக்கிறம்மா, நான் உனக்கு இருக்கிறம்மா, நீ ஏமா அல்றா அப்படின்னு எனக்கு தட்டி கொடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு போனான். கூட்டின்னு போயிட்டு பேட்டி கொடுத்த இவனுக்கு வந்து இது பார்த்துட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இவங்க ஐடியா. அப்புறமா 3ஆந்தேதி 3ஆந்தேதி காலைல எங்கள் பையன் வந்து இங்கேருந்து 2ஆந்தேதி போனதும் 3ஆந்தேதி போயிட்டுமா, 3ஆந்தேதி நாங்கள் நத்தத்துக்கு போய் ஆகணும்மா, வர சொல்கிறாங்க, அதனால என் குட்டி நீ போகாத, யாரோ போகிற வழியில் பிடிச்சிக்குவாங்க சாமி, எங்கேயும் போகாத. இல்லைம்மா ஊருக்காரர் வர சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரேம்மா, நம்ம வாடகைக்கிற வீட்டுக்கு பார்த்தா கூட அவள் துணிமணி அவள் போடுற இதெல்லாம் பார்த்தா கூட டென்ஷன் ஆகும், ஏதாவது பேஜார் போடும், நான் அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. உடனே போன உடனே போயிட்டு கை கால் மூஞ்சி கழுவின்னு குளிச்சுட்டு சாப்பிட்றோம். போகணும், எங்கள் ஊர்லேருந்து போன் வந்துருச்சு, உன்னை வர சொல்கிறாங்க வான்னு. நான் போய் திட்டுறேன், வேணாம் சாமி போகாத, உன்னை பிடிச்சிக்குவாங்க யாராவது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போதும், இல்லைம்மா நான் போகிறேன், வர சொன்னால் நம்ம திருப்பி எப்படி போய் அந்த ஊருக்கு போகிறதுன்னு சொல்லி நான் போகிறோம்லாம் சொல்லி போனோம். போனால் நான் 12 மணி பஸ்ஸுக்கு வந்துடுறேன், அப்போ வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன். நைட்டு அந்த நைட்டு அங்கேயே ஆல்டாயிட்டான், எங்கள் நத்தத்துலேயே ஆல்டாயிட்டான். நத்தத்தில் ஆல்டாயிட்டா காலைல எழுந்த மகனை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கூட்டுக்காரரும் 7:30 பஸ்ஸுக்கு வந்துடுறோம். வந்தால் அதுக்குள்ளே இவன் காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டுக்கிறான். நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு தருமபுரிக்கு போகிறேன், எங்கள் அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லி ஊரில் சொல்லிட்டு தான் வந்துக்கிறான். இவங்க அதை நைட்டே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. கார் கொண்டாந்து ஊருவில் வச்சுன்னு மேலே வச்சுன்னு இவனை 1 மணிக்கு ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட வச்சு இவனை 1 மணிக்கு கீழே கூட்டின்னு வந்து காரில் கடத்தின்னு போகிற மாதிரி இவனை ஐடியா பண்ணிக்கிறாங்க. 6 மணி 1 மணிக்கு கிளம்புனா தான் எழுதுங்கிறான். டைம் பார்த்தா 1 மணி, நைட்டு 1 மணி. எங்கே என்னை கூப்பிட்றீங்க, இல்லை படுங்க அப்படின்னு ஒரு 6 பசங்களும் படுத்துனுக்குறாங்க. படுத்துட்டு திருப்பி 7 மணிக்கு போய் உங்கள் அம்மா உங்கள் அப்பா வர சொன்னாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. சரி நாங்களும் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அம்மா வீட்லேருந்து 7:30 பஸ்ஸில் வந்தோம்னா தான் நம்ம சீக்கிரம் போய் நம்ம மகனை பார்க்க முடியும்னு நான் வந்தேன்.
அங்கே வந்து பார்த்தா உன் மாமன் போயிட்டான் அப்படின்னா. அங்கே போய் வந்து பார்த்தா நாத்தனா வீட்டுக்கு வந்தா, நாத்தனா வீட்டில் வந்து அம்மாம்மா நான் வந்துட்டேன் நீ வாம்மா அப்படின்னா. சரி நான் கிளம்பி வந்து என் வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போயிட்டாரு. நான் போகிறேன் 9 மணி ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு காசு 100 ரூபா கொடுத்து நான் சித்தூருக்கு போகிறேன், என்னை இங்கே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்கம்மா, நீ நான் வெளியில் போயிடுறேம்மா சாமி அப்படி தான் போசாமி அப்படின்னு சொல்லிட்டு 10,000 எங்கள் பையன் ஏடிஎம் கொடுத்துருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஏடிஎம் எடுத்துன்னு போய் 10,000 எடுத்துன்னு வந்துட்டு 2,000 எடுத்துன்னு 8,000 என் கையில் தரான். அம்மாம்மா இது 8,000 சீட்டு காசு கட்டிடு, 2,000 நான் போனவொடனே எனக்கு வேலை கிடைக்காது, அதனால நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு எனக்கு பெட்ரோலுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி 2,000 எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். சரி சாமி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிட்டா ஒரு 2-3 மாதம் முடிக்கணும், ஒரு செமஸ்டர் முடிக்கணும். அப்போ போலீஸ் வேலைக்கு போகும்போது சொன்னேன், ஏன் இப்போ டிகிரி முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போகிறோம், நான் டிகிரி முடிக்கிறதுல நான் செலக்ஷன் ஆகிட்டேன்னா எனக்கு எஸ்ஐ ஆயிரும், ஒரு 3 வருஷம் கழிச்சு எஸ்ஐ ஆயிருமா, நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா அதுலேயும் செலக்ஷன் நல்ல மாதிரி ஆகிட்டான். அப்புறமா திருப்பி காலேஜ்லேருந்து நானும் வீட்டில் இருக்கிறேன், காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே ஃபோன் எங்கே ஒரு 3 வாட்டி ஃபோன் வந்துச்சு. 3 வாட்டி ஃபோன் வந்தோம். யார் சாமி ஃபோன் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு என் பிறண்டம்மா என்னம்மா என்னடா பிறன்ட்டு காத்தா வந்து 5 நிமிஷத்துல வரேன்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா, நானும் வந்துடுறேன்னா அப்போ தான் இங்கே வந்து ஊரில் வீடு கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் ஒன்று. அங்கே வந்துட்டு ஒரு 3 குடம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, சரி நம்ம மகனை பார்த்தா எனக்கு ஒரே பதப்பதப்பு இருக்கும்போது நம்ம மகனை போய் பார்த்தா நம்ம இறக்கக்கூடாதுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பதப்பதப்பு. எங்கள் வீட்டுக்காரர் டியூட்டிக்கு போயிட்டாரு. நான் வீட்டுக்கு போகிறேன், வாடகை வீட்டுக்கு போனோம்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது, நம்ம நாத்தனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாத்தனா வீட்டுக்கு போனால் அங்கே போயிட்டு உக்காந்தா நான் மாமியை கேட்டேன், எங்கள் பையன் வந்தானா, பையன் வரல, எனக்கு ரொம்ப பதட்டமாக்குது, நம்ம எந்த பக்கம் வருவானா அந்த பக்கம் வருவானா அப்படின்னு. போய் கொஞ்சம் உக்காந்தா என்னால் முடியல உக்காந்தேன். அப்புறம் என் நாத்தனா வீட்டுக்காரர், அம்மா இளவரசி செத்துட்டான் பக்கம் போய் டிவியில் காட்டுறாங்கன்னு எப்படி இருக்கும், ஐயோ இல்லை நான் சும்மா சொல்கிறேன் என் மகன் செத்துன்னு மாட்டான்னு பார்த்தா டிவிலே காட்டுறாங்க சாகடிச்சிட்டு. அப்புறமா அங்கே கத்தின்னு அங்கே போனால் அங்கே நீண்டு பட்டுங்கிறான். கொஞ்சம் கூட எதுவும் சேதாரம் இல்லை, அவன் தற்கொலையே பண்ணிக்கிற விலை கொலை தான், அடிச்சு கூடாது. ட்ரெயினில் போயிட்டு வாட்டி ட்ரெயின் ரோட்டில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் கூட்டின்னு போயிட்டு அவர் எனக்கு முன்னே அவர் போயிட்டார். அவன் வந்து தற்கொலையே பண்ணிக்க மாட்டான், கொலை தான். நீ அநியாயமாக கொலை பண்ணி அவன் இறந்தால் அந்த கேஸே நம்ம மீண்டும் தெவிக்க மாட்டோம், இவன் தான் தெவிக்குவான் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி நான் 22 வருஷம் நிலத்தில் மண் போடாத என் மகனை வளர்த்தி இனி நல்ல மாதிரி காப்பாற்றலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதே நேரத்தில் என் கூட்டுக்காரர் போய் சேர்ந்துட்டாரு, எங்களுக்கு யாரும் இல்லை. அதனால இறை வந்து ஒருத்தங்கிறான் பாரு, ஆர்மிலுக்கிறான், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரான், யாரும் உதவி எங்களுக்கு கிடையாதுங்க சார். என் மகன் நீதி வந்து எங்க வீட்டுக்காரருக்கு நான் தெவிக்கணும் தான் என் மகன் கேச நான் பார்க்கணும் அதே டென்ஷன் ஆகி இறந்துட்டாரு. நானாலும் என் உயிரை உள்ள விருதிக்கும் அந்த கொலைய திருவிசி எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உங்களை வந்து கை கூட்டி கேட்டுக்கிறேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு வந்து நான் உயிர் இருக்கும் போதுமே என் மகன் கொலை தான் பண்ணாங்க, கொலை தான் என் மகன், நான் எனக்கு தெரியும். இது வந்து தற்கொலைக்கு ஒத்துக்காட்டாங்க, எப்படி ஒத்துக்கிறது, இவங்க பைத்தியம் ஆயிட்டான்றாங்க. நாங்கள் பைத்தியம் ஆயிட்டோமா, எங்கள் பையனெல்லாம் தற்கொலை பண்ணி கிடையாது, கொலை தான். சாகுவதி இதுதான் சொல்லி கொலை தான். வணக்கம் சார்.